காரை விதவிதமா வித்தியாசமா வினோதமா இயக்குபவர்களை பார்த்திருப்போம். ஆனா தாவேக்க நிர்வாகி ஒருவர் வெளியில இருந்துகிட்டே காரை இயக்கி ஹீரோ போல கெத்து காட்டியதா உணர்றாரு. விதிகளை மீறி காரை ஓட்டினதோட அதை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்ட அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பதிவிடுறாங்களாம் வீடியோவை பார்த்த சமூக ஆர்வலர்கள். சம்பவம் செய்தவர் யாரு, எங்க நடந்துச்சு இந்த சம்பவம், வாங்க விரிவா பார்க்கலாம். தென்காசி தெற்கு மாவட்ட தாவேக்க செயற்குழு உறுப்பினராய் இருந்து வருபவர் தான் பத்மநாதன். இவரு தென்காசி தாவேக்க தெற்கு மாவட்ட செயலாளர் பிபின் சக்கரவர்த்தியின் நெருங்கிய ஆதரவாளராய் இருக்கிறதா தெரியுது. கட்சியில பொறுப்புல இருக்கிறவரு பொறுப்பற்ற முறையில ஒரு காரை ஆபத்தான முறையில இயக்குனது மட்டும் இல்லாம அத வீடியோவாகவும் பதிவிட்டு ஹீரோ போல கெத்து காட்டியிருக்காரு. காரோட ஓரமா நின்னுக்கிட்டு காரை விட்டு வெளியே நின்னுக்கிட்டு ஸ்டியரிங்க பிடிச்சு இயக்குற பத்மநாதன் தாம் பதிவு செய்த வீடியோக்களை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி லைக்ஸ வாரி குவிக்கும் நோக்கத்துல பரபரப்ப கிளப்பி இருக்காரு. காரை உட்கார்ந்து ஓட்டுறதுக்கு சீட் இருந்தோம், தான் தான் புத்திசாலி அப்படிங்கிற நோக்கத்தோட காரை வெளியில நின்னுக்கிட்டு ஸ்டியரிங்க பிடிச்சு ஓட்டுறாரு. அப்புறம் காரினுடைய பக்கவாட்டுல தொங்கியபடி காரை ஓட்டுறாரு. என்னதான் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில இதெல்லாம் செஞ்சாலும் கூட இத பாக்குற இளைஞர்களும் இதே செயல்ல ஈடுபட வாய்ப்பு இருக்கிறதுனால இது போன்ற செயல்களை அப்படியே அவாய்ட் பண்ணிடணுங்கிறது பல பேரோட கருத்தா இருக்கு. அதே வேளையில இவர் மேல நடவடிக்கை பாயுமா?